லட்சுமி நாங்கள் போயிட்டு வரோன்னு இருந்துட்டு சாயந்தரமா போங்கன்னா கேட்க மாட்டீங்க. சாயந்தரம் 2 நாள் இருந்துட்டு போக சொல்லு. எங்க அத்தையே சொல்லிட்டாங்க 2 நாள் இருந்துட்டு போங்கன்னா கேட்க மாட்டீங்க. அம்மா வீட்டுல மாடு ஆடு கோழிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வேற பாத்துக்கணும்ல. இங்கே 2 நாள் உட்காந்து என்ன வருது? சரிண்ணே நீங்க போங்க. அண்ணியும் கையிலையும் இங்க விட்டு போலாம்ல, 2 நாள் இருந்துட்டு வருவாங்கல்ல. அவங்க கிட்ட நீயே கேட்டுக்கோமா, நான் சொன்னா கேட்க மாட்டாங்க எதுவும். என்ன அண்ணே இருந்துட்டு போறீங்களா? 2 நாள் இருந்துட்டு போங்க. எனக்கு 2 நாள் இருக்கணும்னு ஆசை தான். ஆனா அங்க வேலை எல்லாம் இருக்கே, அவர் ஒருத்தர தனியால எப்படி செய்வார் எல்லா வேலையும்? மாடுக்கு தண்ணி காட்டணும், பால் கறக்கணும், கோழி திறந்து விடணும், திரும்ப கூப்பிட்டு பூட்டணும், நிறைய வேலை இருக்குமா. எப்பதான் உங்களுக்குலாம் வேலை இல்லாம இருந்திருக்கு சொல்லுங்க. சரி நீங்க கையிலையாவது விட்டுட்டு போங்க ஒரு 2 நாளைக்கு. நான் வேணா கூட்டிட்டு வந்து விடுறேன் அப்புறமா. கையிலையா? சித்தி நீங்க தான் சொன்னீங்களா அம்மா கிட்ட கேட்க சொல்லி? ஆமாம், நான் கொடுத்த ஐடியா தான் உங்கள் அம்மா பேசின்னு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் விட்டுட்டு தான் போவாங்க, இரு பார்க்கலாம். அவளுக்கு காலேஜ்லாம் இருக்கு, ஏதோ எக்ஸாம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா, அதுதான் பார்க்குறோம். என்ன கையில் அத்தை வீட்டில் 2 நாள் இருந்துட்டு வரியா? நான் இங்கே இருந்துட்டேன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்குமே. நீங்கள் ஒரே ஆளை எப்படி சமாளிப்பீங்க? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அத்தை தான் சொல்கிறாங்கல்ல ஒரு 2 நாள் இருந்துட்டு வா. ஆமாம் உங்கள் பொண்ணையாவது விட்டு போங்க. ஒரு வாரம் தங்கிட்டு அனுப்பிச்சி விட்றோம். ஐயா ஜாலி. சரி கையில் மட்டும் ஒரு 3 நாளைக்கு வச்சுருந்துட்டு அப்புறமா அனுப்பிச்சி விடுங்க. அப்படியா? சரி நீங்களும் இருக்கலாம். நீங்கள் தான் போகிறேன்றீங்க. இல்லம்மா அங்க வேலை இருக்கு, 3 நாள் கழிச்சு நானே வந்து அவளை கூட்டிட்டு போறேன். அப்படியா? சரி மணி வேற 5:30 போகுது. நாங்கள் கிளம்புறோம். சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. சரிம்மா போயிட்டு வர லட்சுமி. சரிண்ணே பார்த்து பத்திரமா போங்க. அடிக்கடி வந்துட்டு போங்கண்ணே. வரோம். போயிட்டு வர லட்சுமி. சரி அண்ணி அண்ணனை பார்த்துக்கோங்க. நீங்களும் உடம்ப பார்த்துக்கோங்க. சரிம்மா சரி. கையால் நான் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன்னே. ஃபோன் இருக்குல்ல உங்ககிட்ட தான்? ஆமாம்மா நான் தான் வச்சிருக்கேன். சரி பத்திரமா இரு, போயிட்டு வரேன். சரிம்மா அடிக்கடி ஃபோன் பண்ணுண்ணே. சரிம்மா போலாம் வாங்க. கையால் நான் தான் சொன்னேன்ல எங்கள் அம்மா எப்படி இருந்தாலும் உன்னை இங்கே இருக்க வச்சிருவாங்கன்னு. எங்கள் அம்மா எப்படியும் அதிசயமாக விட்டுட்டு போயிட்டாங்க. நானே எதிர்பார்க்கவே இல்லை. 3 நாளைக்கு ஜாலி தான். சரி அவளை மட்டும் தனியாக விட்டு இங்கே வந்து நின்று இருக்கியா நீ? போங்க உள்ளே போங்க. சரிம்மா. அவள் கூடயே இருன்னா எதனா கேட்டேன்னா சொல்லு என்கிட்ட எத்தனை வரேன். எதனா கேட்டாலா பழங்கிழ எதனா வேணுமா? இல்லை கொடுத்துருக்கதே அவனும் சாப்பிடாம வச்சிருக்கா. உங்களுக்கு என்ன வேணும் கிச்சனில் இருக்கு பாரு, போய் எடுத்துக்கோங்க. சரி வா நம்ம ரூமுக்கு போகலாம். போகலாம். லட்சுமி சொல்லுங்க அத்தை. எதனா காரமாக சாப்பிடணும் போலவே இருக்குது எனக்கு. என்ன பண்ண மதியத்துக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சமோசா செஞ்சுடு. பசங்களாம் வேற இருக்குங்களா வீட்டில் சாப்பிடுங்க. சமோசாவா? சரி அத்தை செஞ்சுட்டா போச்சு. ஆமாம் ஆளுக்கு ஒரு 3 கணக்கு பண்ணி செஞ்சுரு, எல்லாருக்கும் வரா மாதிரி. சரி அத்தை செஞ்சுறேன். மைதா மாவுலாம் இருக்குல்ல வீட்டில்? இருக்கும். சரி இல்லைன்னா டிரைவர் கிட்ட சொல்லி வாங்கி வர சொல்லிக்கோ, செஞ்சு கொடு. சமோசா சாப்பிடணும் போல இருக்கு, நல்லா சூடாக வேணும். நல்லா சுட செஞ்சு நானே எடுத்துன்னு வரேன். நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. சரி இப்போ செய்ய ஆரம்பிச்சாதான் 5 மணிக்கெல்லாம் ரெடி ஆகும். என்ன செஞ்சு முடிங்க. ஆமாம் மணி இப்போ 4 போச்சு அத்தை. காப்பி குடிக்கிறீங்களா? காப்பி இப்போ வேணாண்டி, சமோசா கூட எடுத்துனாங்க. நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே போடு. அப்படியா? சரி அத்தை நீங்கள் போய் படுங்க, நான் அப்புறமா வந்து எழுப்புறேன். சரி நான் போகிறேன். பார்த்தீங்களாக்கா, இந்த வயசில் கிழவிக்கு சமோசா கேட்குது. எண்ணெய் பொருள் தின்னு போட்டு நெஞ்சு எரியுது, தொண்டை எரியுதுன்னு போது பாருங்க. விடுடி, அவங்களுக்கும் சாப்பிடணும் போல ஆசையாக இருக்காதா? சாப்பிட்டோம். எப்போ பார்த்தாலும் பஜ்ஜி போண்டா வடை அது இதுன்னு வெளுத்து கட்டுது. கிழவிக்கு ஒரு சுகர் கிடையாது, ஒரு பிபி கிடையாது, எதுவும் கிடையாது. நல்லா கல் மாதிரி தான் இருக்குது. ஏண்டி அது ஒவ்வொருத்தர் உடம்பு பொறுத்துடி. அப்படியா? அதான் சமோசா கேட்டிருக்கீங்களா, போய் செய்யுங்க. இப்போ செய்ய ஆரம்பிச்சாதான் 5 மணிக்கு செஞ்சு முடிக்க முடியும். அப்புறம் நைட்டுக்கு டிஃபன் செய்யணும், அது இதுன்னு அத்தை வேலை ரெடியாக இருக்குது. ஆமாம் வா உள்ளே போய் செய்யலாம். இங்கே வச்சு செஞ்சுக்கலாம், இங்கே தான் இடம் நல்லா இருக்குல்ல. ஏண்டி இங்கே வெயில் அடிக்குது, இங்கே உட்காந்து எப்படி செய்வேன்? ஆமாடி வெயிலாக இருக்கீங்க. இன்னொரு 1 hour கழிச்சு தான் வெயில் போகும். வா நம்ம உள்ளே போய் செஞ்சிடலாம். சரி உங்கள் இஷ்டம், வாங்க போகலாம். உருளைக்கிழங்கு எதனா அறுத்து தரணுமா நான்? இல்லடி மதியம் வச்சல உருளைக்கிழங்கு பொரியல அதுவே இருக்கு. அதை வச்சு அப்படியே சமோசா செஞ்சுக்கலாம் விடு. அப்போ வெறும் அந்த இது ஷீட் மட்டும் தேய்ச்சா போதும்ல. ஆமாம் சமோசா மேலே வர அந்த ஓடு மாதிரி இருக்குல்ல, அது மட்டும் செஞ்சால் போதும். அப்போ சரி விடுங்க, டக்குன்னு செஞ்சிடலாம், ஒரு வேலை மிச்சம். சரி நட போகலாம். எவ்வளோ நேரம் தான் இந்த ரீல்ஸையே பார்த்துன்னு இருக்குது, தலையாக வலிக்குது. ஃபோன் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சாலும் போர் அடிக்குது, கடுப்பாக இருக்குது. கொஞ்ச நேரம் தூங்கலாம், தலை வலிக்குது. வா இன்னும் 3 தூங்குறாளா? ஆமாம் இந்த எறும்பு தூங்குது. சரி வா நம்ம வெளியே உட்காரலாம், அவள் தூங்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது எப்போவுமே தூங்கின்னு தான் இருக்கும். நீ வா உட்கார இருப்பியோ. நீ என்ன பண்ணிருக்கீங்க? நீ தூங்குற அழகு நின்று ரசிச்சுன்னு இருக்கேன். ஊருக்கு போறேன்னு சொன்ன கையில் போலையா? நான் தான் மாமா கிட்டே அத்தைக்கிட்டே பேசி கஷ்டப்பட்டு இங்கே இருக்க வச்சிருக்கேன். யாரு நீ பேசினேன், அதை நான் நம்பணும். அவள் பேசல, உங்கள் அம்மா தான் பேசினாங்க. ஒரு 3 நாள் எங்கள் அம்மா இருந்துட்டு வர சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஜாலி தான் 3 நாள். ஜாலி எங்களுக்கு தான். நீ இந்த பெட்டு விட்டு ஏந்த வரக்கூடாது, இந்த ரூம் விட்டு வெளியே, தெரியும்ல? அதனால என்ன, நான் இங்கே ஜாலியாக இருப்பேன். லூஸு. சரி வா கையில் நம்ம போய் ஜூஸ் போடலாம். ஜூஸா? ஆமாம் எனக்கு ஜூஸ் குடிக்கணும் போல் இருக்குது. அப்படியா? வெயில் வேறு ஓவராக இருக்குல்ல, ஜூஸ் போட்டு குடித்தாதான் நல்லாயிருக்கும். வா போய் குடிக்கலாம். என்ன ஜூஸ் போட்டு போகிற? உனக்கு என்ன ஜூஸ் வேணும் சொல்லு. எனக்கு எதுவும் வேணாமா? சரி வா அப்போது மாதுளப்பழ ஜூஸ் போடலாம். சரி வா.
நாங்கள் போயிட்டு வரோம், நீ இங்கே இரு. சீப்பே அப்படியே ஓவராக பண்ணுவா. ம், நீ வா நம்ம போகலாம். என் மோனி பாவல, அவளுக்கும் கொஞ்சம் போட்டு வந்து கொடுக்கலாம்டி. அவள் ஜூஸில் குடிக்க மாட்டாடி. நான் சொன்னேன் நான் ஜூஸில் குடிக்க மாட்டேன்னு. ஆமாம், அம்மா டெய்லி போட்டு தருவான்னு கேட்டுன்னு தானே இருக்காங்க. வேணாம் தானே சொல்லிடுங்க. அப்போ உனக்கு ஜூஸ் பிடிக்காது தானே? எனக்கு அப்போ குடிக்க தோணலை, அதனால நான் வேணான்னு சொன்னேன். இப்போ தோணுது, வேணும்னா போய் போட்டு குடி. நாங்களாம் போட்டு தர மாட்டோம் உனக்கு. போ போ, அம்மா கிட்டே சொல்கிறேன் போ. சொல்லிக்கோ, அம்மா கிட்ட சொன்னால் எங்களுக்கு நான் பயமா? ம், போட்டே வா கையில் நம்ம போகலாம். நல்லா வெறுப்பேற்றியாச்சு. உனக்கும் சேர்த்து நான் போட்டு எடுத்துன்னு வரேனே. சரி சரி. கூட பிறந்த தங்கச்சிக்கு ஒரு ஜூஸ் போட்டு தர மாட்டாளாம். இவெல்லாம் அக்காவா அக்கா. இல்லை என்ன பார்த்துக்கிறேன்ற பேரில் லீவ் போட்டு வேறு சுற்றி நடக்கிறேன் காலேஜுக்கு போகாம. நான் ஒரு ஜூஸ் கேட்டால் கூட எடுத்துன்னு தர மாட்டாளாம். அம்மா வத்தம், அம்மா கிட்டே சொல்கிறேன். அம்மா பசஞ்சாச்சு. தண்ணி இன்னும் வேணுமாக்கா? இல்லை ராணி, போதும் போதும், நல்லா சாப்பிட்டா பசஞ்சிட்டேன். அடுத்தது என்ன பண்ணும்? இந்த சப்பாத்தி கட்டியில் வச்சு, இப்போது சப்பாத்திக்கெலாம் தேய்க்கிறோம்ல, அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். அப்புறம் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு அதை ரெண்டாக்கிட்டு கோன் ஷேப்பில் அப்படியே சுருட்டி அது உருளைக்கிழங்கு மசாலா வச்சு அப்படியே அதை லாக் போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி இந்த மாவு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். அப்படியா? சமோசா செய்யறது கூட கொஞ்சம் ஈஸி தான் போல. ஈஸி தான். இந்த மாவு பிசையத்துக்குள்ளே தான் கையாக வலிக்குது. ஆமாம், அது ஒன்று தான் கஷ்டம். அப்புறம் அதை போட்டு தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் முது வலிக்கும். ஆமாம், அதுவும் கஷ்டம்தான். அப்புறம் எப்படி நீ ஈஸின்னு சொன்னேன்? இல்லை, ப்ராசஸ் ஈஸியாக இருக்குன்னு சொன்னேன். அப்பளம் மாதிரி காய வச்சின்னு அது காஞ்ச நேரத்தில் வந்து பொறிக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தானே அந்த மேலே இருக்கிறது மொறுலாம் வரும். அடிப்பாவி, அப்படிலாம் பண்ண தேவையில்லடி. இதில் கொஞ்சம் ஓமம் போடுவாங்க தானேக்கா? ஐயோ ஆமாடி, மறந்து போயிட்டேன். உப்பு மட்டும் போட்டு விட்டேன். சரி இருங்க, நான் போய் எடுத்துன்னு வரேன். நீ இரு மீனா எடுத்துன்னு வர சொல்லலாம். சரி, குரல் கொடுங்க. மீனா மீனா. சொல்லுங்கம்மா. ஏண்டி, கிச்சனில் கேஸ் பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் ஓமம் வச்சிருக்கேன் பாரு, மறந்துட்டு வந்துட்டேன். எத்தனை கொஞ்சம்? எடுத்துன்னு வரேன். வர வர மறதி அதிகமாயினே போகுது எனக்கு. டாக்டர் கிட்ட போய் பார்க்கலாமா? அவ்வளோ மறதி இல்லடி, ஆனால் ஓரளவுக்கு இருக்குதான். இந்தாங்க. ஏண்டி, சப்பாத்தி கட்டி சேர்த்து எடுத்துன்னு வந்துட்டியா? ஆமாம், இதுவும் அது பக்கத்துலேயே இருந்தது, தேவைப்படுதுன்னு எடுத்துன்னு வந்துட்டேன். ஆமாடி, ஆமாம், வேணும் வை. இன்னும் வேறு எதுனா வேணுமா? வேறு எதுவும் வேணாம். அவள் என்ன பண்ணின்னு இருக்கா? யாரு? கையில் எங்கள் அண்ணன் பொண்ணு. அவளும் நானும் தான் கிச்சனில் ஜூஸ் போட்டுன்னு இருக்கோம். ஜூஸ்? என்ன ஜூஸு? மாதுளை போல ஜூஸு. சரி சரி, போட்டு குடிங்க போங்க. உங்களுக்கு வேணுமா? ஐயோ எனக்கு வேணாம்மா, அதெல்லாம் குச்சா எனக்கு தலைவலி வந்துடுது. சித்திக்கு வேணுமா கேளு. இல்லை இல்லை, எனக்கும் வேணாம். எனக்கு ஏற்கனவே தலைவலிக்குது. காலைல 6 மணிக்கெலாம் தலை குளிச்சுட்டேன்னா அந்த தலைவலிக்குது. இன்னும் ஜூஸ் வேறு குச்சன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், ஜுரம் வந்துடும். பரவாயில்ல, குடிங்க, ஒன்றும் ஆகாது. ஐயோ வேணாம்மா வேணாம், நீ கேட்டதே போதும் போ. சரி போகிறேன். சரி ராணி, சொல்லுங்கக்கா. இந்த மாவு அப்படியே கொஞ்சம் சப்பாத்தி மாவு தேய்ச்சிரியா? சப்பாத்தி மாதிரி. தேய்ச்சி தரேன், கொடுங்க. இந்தா எடுத்துக்கோ. அந்த கட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கால, அதில் அப்படியே தேய். நல்லா பெருசு பெருசாகவே தேய். சரி.